கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன். கர்த்தர் நித்தமும் தேடி ஒரு சமூகத்தை தேடி ஒரு பிரசங்கத்தை தேடி நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில நன்மைக்கே குறை இருக்காதுங்க. ஒரு நன்மைன்னு சொல்றாரு, ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நன்மையினால் என்ன பண்ணுவாரு, திருப்தியாக்க போறாரு. இந்த சங்கீதம் 34 அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. காட்டுக்கே ராஜா சிங்கங்க, அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, அந்த குட்டி ஒருபோதும் பட்டினியா இருக்கவே விடாது. எப்படியாவது ஒரு இறை அடிச்சு கண்டிப்பா கொண்டு வந்து அந்த குட்டி கொடுத்துருமா. அப்படிப்பட்ட சிங்க குட்டி கூட தாட்சி இருந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கையில நன்மைக்கு குறைவே இருக்காது. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் குறைவெல்லாம் கிறிஸ்தியசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குற தேவன் இன்னைக்கு நன்மையினால் நிரப்ப போறாரு. நன்மையோட வாங்கி திருப்தியாக்குன்னு சொல்லிருக்கா இல்லையா, உன் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லிருக்கா இல்லையா. இந்த வசனத்தின் பிரகாரமாக அனுதினம் கர்த்தரை தேடுங்க. அதுக்காக கர்த்தரை தேடும் போது அவர் கிருபையினால் நிரப்புவாரு. வாழ்க்கையில பிள்ளையோட படிப்பு காரியங்கள், உங்க வருமான காரியங்கள், உடல் ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், அபிஷேகம், ஊழியம் எல்லாவற்றிலும் நன்மையினால் திருப்தியாக்க போறாரு. ஒரு நன்மையும் குறையில்லாதபடிக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. அதுக்கு ஒரே விஷயம், கர்த்தரை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க, அவர் பிரசன்னத்தை தேடுங்க, அவர் வார்த்தையை தேடுங்க. அவர் சமூகத்தை நித்தியம் தேடும் போது இந்த வசனத்தின் பிரகாரமாக உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையில்லாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.